ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாஸ்தா வச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மொறு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல பாஸ்தாவை நான் உப்பு கொஞ்சம் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் மைதா, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம வேக வச்ச பாஸ்தாவோடு சேர்த்து நல்லா கலந்து விடணும். மாவு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விடணும். அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுமே நம்ம கலந்து வச்சுருக்க பாஸ்தாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு பொரிக்கணும். தீ குறைச்சி வச்சு பொரிச்செடுக்கணும். அது நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு பொரிச்செடுக்கணும். ஒன்றோட ஒன்று கலந்துடாமல் தனித்தனியாக பிரித்து விட்டுருங்க. அது நல்லா கலர் மாறுற வரைக்கும் பொரிச்செடுக்கணும். கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கு வர வரைக்கும் பொரிக்கணும். பொரித்து எடுத்துகிட்டு இப்படி ஒவ்வொரு கலந்து வச்சுருக்க எல்லா பாஸ்தாவையும் தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துடணும். எப்போவுமே பாஸ்தா ஒரே மாதிரி பண்ணாமல் இப்படி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி கொடுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோதான், பொரிச்சு எடுத்தாச்சு. அது எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். நான் எடுத்து காட்டுறேன். நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு காரம் பிடிக்கும்னா இது கூட கொஞ்சம் மிளகாத்தூளும் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கடையில் சாப்பிட்ற குர்குரே மாதிரியே இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.